எல்லாரும் பேப்பர் பேனாவை எடுத்துக்கோங்க. எடுங்க சொல்கிறேன், எடுங்க. எடுத்துட்டீங்களா? மேலே வந்து வீர பரம்பரை துணை அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு தலைப்பு எழுதிக்கங்க. காதல் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னு. என்னடா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து தலைப்பு எழுதிட்டீங்களா? பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு போட்டு வரிசை நீங்களே 1 2 3 போட்டுக்கோங்க. நான் சொல்லிக்கிட்டே வரேன், வரிசையை எழுதிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஜாதியில் இருக்கணும். நோட் திஸ் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ரெண்டாவது அவங்க வந்து நிறைய காசு வச்சுருக்கணும். நோட் திஸ் பாயிண்ட். படிக்கிறத பற்றி கவலை இல்லை, படித்தாலும் படிக்காட்டியும் பிரச்சனை கிடையாது. சிட்டி பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. ஊருக்குள்ளேயே இருக்கணும். அங்கேயே தான் வந்து கல்யாணம் முடிச்சு அங்கேயே தான் வாழணும். நம்ம சமூகத்தை தவிர மற்ற சமூகத்தில் இருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆடை அணிஞ்சிருப்பாங்க, இப்படி தான் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து சோத்துக்கே வந்து கஷ்டப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மலிவான ஒரு வாழ்க்கையை தான் வாழுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி மைண்டோடு இருக்கணும். எல்லாருமே வந்து கடவுளோட நேரடி வம்சம் அப்படின்ற ஒரு மைண்டோடு இருக்கணும். இந்த தகுதியெல்லாம் இருந்தால் தான் இந்த ஊருக்குள்ளே வந்து காதல் பண்ண முடியும். அப்படி ஒரு ஊரை தான் இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளவோ வந்து ஒரு வேர்ல்டெல்லாம் ஒரு ஊரெல்லாம் வந்து ஹாலிவுட் படங்களை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. என் தமிழ்லாம் வந்து இப்போ வந்து யூனிவர்ஸ்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாரு அவருக்குன்னு. இப்படி ஒரு யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமா யாருனாலையாவது? அது எப்படி ஒரு ஊருன்னு பாருங்க. அந்த ஊருக்குள்ள யாருமே வர முடியாது. போலீஸே வந்தாலும் அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி உள்ள நுழைய முடியாது. கலெக்டரே வந்தாலும் யாரும் உள்ள நுழைய முடியாது. யாரா இருந்தாலும் அவ்வளவுதான், அங்கதான் இடம். எவனா இருந்தாலும் வெட்டிட்டு தான் பேசுவோம். அதுக்கடுத்து வந்து அங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே வெட்டு, அப்புறந்தே வந்து பேசுறது. ஏன்னா நாங்களாம் வந்து கடவுளின் பிள்ளைகள். நாங்க யாரு? இப்படி ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்து இருக்கிற நாங்க பெண் தெய்வங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பெண் குழந்தைகளை வளர்க்கல, பெண் தெய்வங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு ஊருக்குள்ள காதல் பண்றதுக்கு இப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் வேணாமா? ஒரு பெண் வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுக்கு, அங்க இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறதுக்கு, மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு கூட எங்க சுயசாதியில ஆள் இருக்காங்க. நீ என்ன வந்து வேற ஜாதியில வந்து மறுவாழ்வு கொடுக்குற? வெளுத்து விடுவோம். ஆமா, நாங்க எப்பேற்பட்ட ஆட்களு. நாங்க எவ்வளவு பெரிய மண்ணு பொண்ணு எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அது ரொம்பலாம் எங்கேயெல்லாம் கிடையாதுங்க. சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு 200 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி அந்த படத்துல சொன்னாங்க. நான் போய் பார்க்கல, எனக்கு எதுவும் தெரியல. அப்படி இங்கிட்டு 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்விலே வந்து வேற மாதிரி இருக்கு. இந்த கிரகம் விட்டு கிரகம் படத்துல வந்து இயக்குனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த கிரகத்துல வாழ்றியா இல்ல இந்த கிரகத்துல வாழ்றியா அப்படின்றதான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு கருத்து. இந்த கிரகத்துல வாழ்ற அப்படின்னு சொன்னேன்னா நீ படிச்சு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு வந்து முன்னேறி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு குழந்தை பத்து ஹாப்பியா ஒரு லைஃப்ல இருப்ப. நீ இந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்த அப்படின்னா படிக்க மாட்ட, ஊருக்குள்ளேயே தான் இருப்ப, இங்கேயே தான் சுத்தி திரிவ, பெத்த பிள்ளைக்கு வந்து விஷம் கொடுக்க கூட தயங்க மாட்ட, கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் வெட்டுறதுக்கு அறுவாள் எடுத்துட்டு ரெடியா நிற்ப, இதெல்லாம் பண்ணுவ. எதை நீ சூஸ் பண்றியோ சூஸ் பண்ணிக்க. ஆனா இவன் ஏன் இப்படி இருக்கான்னு நீ கேட்கக்கூடாது, அவன் ஏன் இப்படி இருக்கான்னு நீ கேட்கக்கூடாது. இது அவன் விருப்பம். ஆனா நாங்க இப்படிதான் இருப்போம். எப்படி? இந்த குவாலிஃபிகேஷனை கண்டுபிடிச்ச இந்த இயக்குனருக்காக பாராட்டுக்கள். இந்த படத்தை நான் பிரைமில் வேற முழுசா உட்காந்து பார்த்து தொலைஞ்சிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இருந்தாலும் சொல்லுவோம். எல்லா படத்துக்கும் ஒரு சிறப்பம்சங்கள் இருக்கும்ல, இதெல்லாம் இந்த படத்தினுடைய சிறப்பம்சங்கள். ஒரு சிறப்பான ஒரு படம். உண்மையிலே வந்து ஒரு மெய்சிலுக்கு வைக்கக்கூடிய ஒரு படம். பார்க்குற எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். அமேசான் பிரைமில் இந்த படம் வந்திருக்கு. அந்த படம் பேர் தான் காடு வெட்டி. வெட்டியா இருந்தீங்கன்னா இந்த காடு வெட்டி பாருங்க, பொழுதுபோக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.